வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல காலேஜ் டிஆர்பி டிஎன்செட் 2024 பிஜி டிஆர்பி 2024 இதுக்கான லெசன்ஸ் ஃப்ரம் யூஜி டிஆர்பி 2024. ஸோ நமக்கு யூஜி டிஆர்பிக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, சிவி லிஸ்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பிஜி டிஆர்பிக்குன்னு படிச்சுட்டு இருக்கோங்க. ஸோ கால் நம்ம பிஜி டெட்டு பாஸ் பண்ணாதவங்க இருக்கலாம், அப்படி இல்லாட்டி எனக்கு பிஜிடிஆர்பி தான் பெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணி பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், செட் எழுத போறவங்களா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுத போறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே யூஜி டிஆர்பி எக்ஸாம்லேருந்து என்ன லெசன்ஸ் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப்னு தான் சொல்கிறோம். ஃபர்தராக இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைடன்ஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் வித் த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம பேப்பர் 1 இப்போ அடுத்து நமக்கு டிஎன் டெக்ட் வரப்போகுது, அதுக்கான கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் டிஆர்பி டிஎன்செட் பிஜிடிஆர்பி லெசன்ஸ் ஃப்ரம் யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன லெசன்ஸ் அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்டார்டிங்கான யூஜிடிஆர்பி 2024 ரிசல்ட் அனலைசிஸ், அதே வந்து ரிசல்ட் அனலைசிஸை நம்ம எப்படி பேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்னு சொல்லுவேன். ஸோ மார்க் ஸ்கோர்டு பை கேண்டிடேட்ஸ், ஸோ என்ன மாதிரியான மார்க்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆடண்டம் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிற ஆடண்டம். ஸோ அடுத்து பிஜி அசிஸ்டன்ட் வேகன்சி 3846, அதாவது 3846 ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங். ஸோ அனலைசிஸ் ஃபார் சிலபஸ் அண்ட் ஸ்டடி மெத்தட். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி 2024 ரிசல்ட் அனலைசிஸ் இங்கிலீஷ் யூஜிடிஆர்பியில். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாருக்குமே தெரியும் 126. ஸோ மியர்லி 110க்கு மேலே தான் நிறைய எக்ஸாமில் இருக்குது. கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 125 போயிருக்கு, அதே மாதிரி தான் 126. மேக்ஸ் டஃப்னு சொன்ன எல்லா கொஷினுக்குமே கட் ஆஃப் ஹையாக தான் இருக்குது. ஸோ இட்ஸ் மிஸ்ட்ரின்னு சொல்கிறதா இல்லை இட் இஸ் ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்கிறதான்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் 120லேருந்து அபவ் அப்படிங்கிறது 4 பேர் இருக்காங்க. 120 116லேருந்து 120 அப்படின்னா 5 மார்க்ல உங்களுக்கு வந்து 45 பேர் இருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு 94 பேர் இருக்காங்க. ஸோ 106லேருந்து 110 வரைக்கும் ஒரு 198 இருக்காங்க. 101லேருந்து 105 வரைக்கும் 376, 96 to 100னா ஒரு 601, 91 to 95 775. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. 86லேருந்து 90 981, 81 to 85 வந்து 987, டோட்டலாக 400 ப்ளஸ். நம்மளோட வேகன்சி எவ்வளோ 377, நியர்லி 400 இங்கிலீஷ்க்கு. ஸோ 150 அவுட் ஆஃப் 150க்கு 85க்கு மேலே எடுத்தவங்க அபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். அபோவ் ஆவரேஜ்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து 10 அதாவது 100 டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 400 ப்ளஸ்ல வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் அந்த ரிசல்ட் அனலைசிஸில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கும்போது காம்படிஷன் அண்ட் காம்படிட்டர்ஸ், அதாவது அவங்களோட எஃபிஷியன்சி அண்ட் கொஸ்டின் லெவலை ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஸோ 400க்கு 4000 பேர், அதாவது மார்க் ஸ்கோர் பண்ணவங்க, நாட் அப்ளிகண்ட், நாட் அ கேண்டிடேட், அவங்க வந்து வெல் குவாலிஃபைட்னு நிரூபிச்சிருக்கிறவங்களே உங்களுக்கு 400 டைம்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் மட்டுமே 12 கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஸ்டார் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 9 கொஸ்டின்ஸ்க்கு 2 ஆன்சர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, 3 கொஸ்டினுக்கு வந்து 4 ஆன்சர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு இடத்துல ப்ராப்ளம் வரும் அப்படின்ற போது படிச்சுட்டு அந்த 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கும் படிக்காமல் அந்த 10 கொஸ்டின் கரெக்டானு போட்டிருக்கவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லாருக்குமே ஒரு 24 இன்க்ரீஸ் ஆகும்போது இட் வில் அஃபெக்ட் த கட் ஆஃப். அதனால தான் கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது எல்லாருக்கும் தானே வந்திருக்கு, அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆல்சோ எல்லாருமே நம்ம மார்க் வாங்கியிருக்கோம். பட் 24 அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அஃபெக்ட்ஸ் ஓவரால் கேண்டிடேட் மார்க். அப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது கேண்டிடேட்டோட எல்லா மார்க்குமே மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ் அண்ட் சிலபஸ் வி ரியலி நீட் இஸ்
ஸோ நான் எப்படி தான் அப்போ படிக்கிறது, என்ன மாதிரி தான் பண்ணுறது அப்படிங்கும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கோரிலேஷன். ஸோ நான் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே சொல்கிறது, எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது, கோரிலேட் பண்ணி படிங்க, ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆத்தரோட இன்னொரு ஒர்க்கையும் ஒரு ஒர்க்குக்கும் உள்ள பிரிட்ஜ் என்ன, அந்த கனெக்டிங் பாயிண்ட் என்ன, ஒரு ஆத்தருக்கும் இன்னொரு ஆத்தருக்கும் இல்லை கனெக்டிங் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் தெரியும் போது நம்ம படிக்காத கொஸ்டினுக்கு கூட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கோரிலேஷன். ஸோ ஆல் த அபவ் அப்படிங்கிற கொஸ்டினாக இருக்கட்டும், ஏ அண்ட் பிஆ இருக்க கொஸ்டினாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நமக்கு நீட் என்னன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கோரிலேஷன். ஸோ காம்படிஷன் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் மோஸ்ட் எஃபிஷியன்ட். ஸோ ரொம்ப ஹெவி காம்படிஷனும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது, அதே நேரம் ரொம்ப டிராஸ்டிக்காகவும் இருக்குது. காம்படிட்டர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஆன்சரிங் டெக்னிக்ஸ், இட் ஹாஸ் டெக்னிக். கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் டெக்னிக் இருக்குது, படிக்கிறதுக்கு ஸ்டடி டெக்னிக் இருக்குது, ஆன்சரிங்க்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ டெக்னிக் எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா ஒமிட் டெக்னிக்னு சொல்லுவோம். ஸோ சுத்தமாகவே சம்மந்தம் இல்லாத எல்லாமே சம்மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கும் போது அப்படியே ஒரு ஆன்சராக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணி 2 எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாமல் வரும்போது அதை மேட்ச் பண்ணி பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி வேகன்சி இன்க்ரீஸ். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஜிடிஆர்பிக்கு போட்டதை விட டபுள் மடங்கு போஸ்டிங் போட போகிறாங்க. இன்னும் ஃபைனல் லிஸ்ட்ல எவ்வளோ பேர் வராங்க ஆஃப்டர் சிவி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சிவியில் 300 பேருக்கு வந்து 300th ஆளில் வந்து ஒரே மார்க்கில் 20 பேர் இருந்தால் அவங்க 20க்கும் போஸ்டிங் கொடுத்து தான் ஆகணும். சில இடத்துல சில நேரத்தில் இப்போ 500க்கு 513 வரும், இல்லை டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒன்று வச்சு இது பண்ணுவாங்க, ஆல்ஃபபெட்டிக்கலால் கூட மாறும். பட் இன்னுமே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் யூஜிடிஆர்பிக்கே. அப்போ 3 times 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பிஜிடிஆர்பிக்கு வேகன்சி இன்க்ரீஸ் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம் 3846ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14,000 வேகன்சி ஓவராலாக இருக்குது. அதில் பிஜிஸ் வந்து 3846ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்எம் ப்ரமோஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இப்போ நடக்கும்போது ஹெச்எம் ப்ரமோஷன் 2 விஷயம் இருக்குது. நமக்கு ஹெச்எம் அப்படிங்கிற இதுக்கு வந்து பிஜிஸ் போவாங்க, பிடிஸாக இருக்கவங்க பிஜி ஆவாங்க, அதில் வந்து 50% அது இல்லாமல் தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்எம்ஸோடது ரிட்டையர் ஆகிறவங்க அண்ட் ஆல்சோ வந்து புது கிரியேஷன் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நியூ ஸ்கூல்ஸுக்கு, இது எல்லாமே சேர்த்து தான் வரும். ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் வேகன்சிக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பியோட ஆடெண்டம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தோம் அப்படின்னா அனலைசிஸ் ஃபார் சிலபஸ் அண்ட் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம், டோன்ட் செலக்ட் ஆர் நெக்லெக்ட் எனி யூனிட்ஸ் இன் யுவர் சிலபஸ். ஸோ நிறைய பேர் நிறைய சென்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், ஸோ யூனிட் 1 விட்டுறலாம், இல்லை 9 விட்டுறலாம், இல்லை 7 விட்டுறலாம். ஒரு யூனிட்டை விட்டாலும் நமக்கு 30 கொஸ்டின்ஸ், ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து தான் போகும். மீதி இருக்கிறதுல நம்ம பாஸ் பண்ணிட முடியும், நமக்கு கட் ஆஃப் 110 இருந்தால் போதும். இந்த மாதிரியான நிறைய அட்வைஸை நிறைய கேட்டிருப்பீங்க. அதாவது படிக்கக்கூடாதுன்னு விட்டுருக்க மாட்டீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் நீங்கள் படிக்கிறத 10 யூனிட்டுமே கவர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தயவு செய்து படிங்க. எந்த யூனிட்டையும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க, செலக்ட் பண்ணாதீங்க. இதை படித்தா போதும், இதை படிக்க வேண்டாம் அப்படின்னு செலக்ட் ஆர் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நாட் ஓன்லி டீப் ஸ்டடி பட் ஆல்சோ 360 சர்க்கிள் ஸ்டடி. ஸோ நான் வந்து பர்சனலாக டீப் ஸ்டடிக்கு அப்பாற்பட்டு சர்க்கிள் ஸ்டடி. ஸோ ஷேக்ஸ்பியரோட ஏஜ் என்ன, அவரோட க்ரோத் என்ன, அவர் எந்தெந்த வகையில் அவரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ப்ரெசண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அருந்ததி ராய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களோட சோஷியோ பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஆஸ் அ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ வி நீட் டு கோரிலேட் திங்ஸ் அண்ட் ஆல்சோ யூஸ் டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், கோரிலேட் பண்ணிக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணணும், கோரிலேட் த டாபிக்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் இதில் வருது.
ஸோ கனெக்டிங் பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஒரு ஆத்தரோட ப்ரீவியஸ் ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விர்ஜினியா உல்ஃபே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கும் லாஸ்ட் ஒர்க்குக்கும் எவ்வளோ ப்ரோக்ரஸிவ் இருக்குது, என்ன கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது, எப்படி ஃபெமினிசம் ஐடியா வந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லாமே ஒரு டைம் லைனாக நமக்கு ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ற கொஸ்டினே நம்ம சொல்ல முடியாது, அவுட் ஆஃப் சிலபஸ்னே நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் அ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக வி மஸ்ட் லேர்ன் த்ரூ அண்ட் சர்க்கிள் ஸ்டடி 360 டிகிரி நோன் அப்படின்னா மட்டும்தான் அட்லீஸ்ட் வி குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரியான ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ ரைட் மோர் அண்ட் மோர் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரம் த வேரியஸ் சோர்சஸ். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து வேரியஸ் சோர்சஸில் எழுதுங்க. ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கலாம், ஆஃப்லைன் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்ல வர கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். பட் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க, சிங்கிள் சோர்ஸை மட்டும் நம்பாதீங்க, டெஸ்ட் எழுதி நிறைய இதுலேருந்து பாருங்க. ஸோ ஸ்டடி டெஸ்ட், ரீடெஸ்ட், ரீகால், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டடி டெஸ்ட், ரீடெஸ்ட், ரீகால். ஸோ ஸ்டடி பண்ணுறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க, திரும்ப ரீடெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, அடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதுதான் நம்ம சிலபஸை வந்து ஸ்டடி மெத்தடில் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் இதை பற்றின விரிவான வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து உங்களோட கைடன்ஸ்க்காக அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ், ஹவு டு ஸ்டடி சீரீஸ், மோட்டிவேஷனல் சீரீஸ், மெமரி என்ஹான்சிங் டெக்னிக், சக்ஸஸ் ஐடியா ஷேரிங், இது எல்லாமே நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜியும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சிலபஸ் இல்லாமல் படிக்கிறது எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போயம், டைப்ஸ் ஆஃப் போயம், ஹவு டு ரீட் போம், ஹவு டு ரீட் ட்ராமா, இந்த மாதிரி ஸ்டடி டெக்னிக் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ காமன் டாபிக்ஸாக எதெல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம், ஒரு வேளை சிலபஸ் சேஞ்ச் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம டிஃபெண்ட் ஆகாமல் எப்படி இதை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணாங்கிறத பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ் அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட் and share to your friends, those who are studying for the exam. Thank you for watching. Thank you.